ஹாய் 10th ஸ்டூடெண்ட்ஸ். ஐ திங்க் 10th வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம்ல 500க்கு நீங்க 400 பிளஸ் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். அந்த டார்கெட் அது கூட சேர்த்து நான் ஆல்ரெடி ஒரு 400 மார்க் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க ஒரு 450க்கு மேல எடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க லைக் பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றதுலாம் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் நான் இதே மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் போட்டேன். அதோடைய ரிசல்ட் லாஸ்ட் இயர் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய ரிசல்ட்டை நீங்க வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஒரு 1 மினிட் வந்து லாஸ்ட் இயர் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க் வந்து பாருங்க. இதான் என்னுடைய லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க். எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 450 பிளஸ் தான். 450 மார்க்கு மேலதான் மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. 400ங்கிறதுலாம் எப்படி சொல்றது, 400 மேலதான் மேக்ஸிமம் 90% வந்து 400க்கு மேலதான் எடுத்திருந்தாங்க. கொஞ்சம் பேர் 450க்கு மேல நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. 390, 95 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். மேக்ஸிமம் 400 மேல எடுத்திருந்தாங்க. பாருங்க, இதெல்லாம் என்னுடைய லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் தான். பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்போ இந்த ஸ்டடி பிளான் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் தமிழ், இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். தமிழை பொறுத்தளவு நீங்க வந்து மெமரி போயம், மனப்பாட பகுதி பாடல், திருக்குறள், குருவினா, சிறுவினா, நெடுவினா, இதெல்லாம் இது மனப்பாட பகுதி பாடல், திருக்குறள், இது எல்லாமே ஆல் தி கொஸ்டின்ஸ் எல்லாமே படிக்கணும். ஸ்டார் போட்டுருக்குல்ல அந்த மனப்பாட பகுதி பாடல் எல்லாமே படிக்கணும். இது எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுவேன். சோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சா போதும். ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும்னு சொல்லிடுறேன், அப்புறம் எப்படி படிக்கணும்னு சொல்றேன். இங்கிலீஷ் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் மெமரி போயம் எல்லாமே படிக்கணும். 1 மார்க் கொஸ்டின் நான் மெட்டீரியல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல 10th ஸ்டாண்டர்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆல் சப்ஜெக்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க PDF. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல், ஸ்டடி பிளான் எல்லாமே டெய்லி வரும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அதர்வைஸ் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர், பேராகிராஃப், கிராமர் கொஸ்டின் இது எல்லாமே நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிடுவேன், அதை பாத்துக்கோங்க. மேத்தமேட்டிக்ஸ் நீங்க வந்து 1 வேர்ட் மட்டும் படிச்சா போதும். 2 மார்க் அண்ட் 5 மார்க் கம்பல்சரி நான் சொல்றதுதான் வரும். 8 மார்க் கிராஃப் ஜியோமெட்ரி நீங்க நல்லா பாத்துக்கோங்க. அடுத்தது சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் ரெண்டுமே அப்படிதான். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சா போதும். எல்லாத்துக்குமே நீங்க 1 நேரம் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இதே சோசியல்ல 2 மார்க் அண்ட் 5 மார்க் அண்ட் 8 மார்க் நான் சொல்றதை படிச்சா போதும். சோசியல் இங்க இருக்கும். ஓகே, சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் நான் சொல்றதை படிச்சாலே போதும். அதை தாண்டி வேற எதுவும் வராது. இப்போ ஸ்டடி பிளான் அப்படின்னு இது வந்து நீங்க என்னென்ன படிக்கணுங்கிறது. ஸ்டடி பிளான் பாத்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து ஒரு 5 மணி நேரமாவது படிங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து 5 மணி நேரம் அதிகமா தெரியாது, அதிகமா தெரியலாம். பட் அது அப்படி படிச்சாதான் இந்த 450 அண்ட் 400 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். 5 மணி நேரம் எப்படின்னு தெரியுன்னா, மார்னிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் நமக்கு வந்து டைம் கிடைக்கும். நீங்க ஸ்கூலுக்கு கிளம்புறது சப்போஸ் 7 o'clock ஆர் 8 o'clock எப்ப கிளம்பினாலும் அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் படிச்சா வெல் அண்ட் குட். உங்களால ஒரு 2 மணி நேரம் மார்னிங்கே படிக்க முடியுது அப்படின்னா வெரி வெரி பெஸ்ட். இல்ல உங்களால அவ்வளவு டைம் கிடைக்காது, எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் தான் அப்படின்னா ஓகே, அட்லீஸ்ட் 1.5 மணி நேரம் வந்து டெய்லி மார்னிங் செக்ஷன் வந்து படிங்க. ஓகேங்களா? மார்னிங்ல அப்புறம் கிளாஸ்ல வந்து நீங்க ஒரு படிக்க நினைக்கலாம், அவங்க ஒன்று சொல்லலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுல உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஆஃப்டர் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈவினிங் செக்ஷன், ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எப்படி சொல்றது, ஒரு 1.5 hours சொல்லியிருக்கேன்னா 3 ஹவர்ஸ்ல இருந்து 3.5 hours, ஒரு 3ல இருந்து 3.5 மணி நேரம் ஓவரால் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4.5 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரமாவது நீங்க வந்து டெய்லி படிங்க. 4.5 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம், டெய்லி 5 மணி நேரம் நீங்க கிளாஸ் டயத்தை தவிர்த்து நீங்க டெய்லி படிக்கணும். இதை வந்து வேணும்னா எப்பவாவது ஒரு நாள் ஏதோ ஊர்ல ஃபங்க்ஷனு, இல்ல ரிலேட்டிவ் வீட்ல ஃபங்க்ஷனு, திருவிழா, சோ அந்த மாதிரி ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ஜாய்மெண்ட் எவ்ரிதிங் எதா இருந்தாலும் சரி, மேபி ஃபீவர் கூட வரலாம், அப்படிலாம் வரக்கூடாது. நான் காட்டை ப்ரே பண்ணிக்கிறேன், கண்டிப்பா உங்களுக்கான வேண்டிக்கிறேன் பழனி முருகன்ட்ட. பட் ஸ்டில் வந்து அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. சோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல மேபி ஒரு 1 or 2 days வந்து நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம். இல்ல என்ஜாய்மெண்ட் அந்த மாதிரி திருவிழா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சொன்னேன், மேபி 1 day or 2 day ரொம்ப ரேரா எடுத்துக்கலாம் டைம். ஓகேங்களா? படிக்க இந்த 5 மணி நேரம் படிக்காம இருக்கலாம். அதர்வைஸ் அதை தாண்டி இருக்கிற மற்ற நாட்கள் எல்லாமே
மினிமம் 4.5 மணி நேரத்துல இருந்து 5.5 மணி நேரமானது படிங்க, 5 மணி நேரமாவது. ஸோ இதை வந்து இப்படி படிங்க ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எந்த நேரத்துல படிக்க, எவ்வளவு நேரம் படிக்க சொல்லிட்டு இப்ப எந்த நேரத்துல என்ன படிக்கணுங்கிறத சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். நம்ம கிட்ட ஸ்மார்ட் போன் எல்லாம் கிடையாது, இனிமேதான் வாங்கணும். ஸோ அதுக்கு இந்த வருஷம் முடியுமான்னு தெரியல. நெக்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் நீங்க 11th படிக்கலைன்னா ஸ்மார்ட் போர்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே ஓகே. இப்போ மார்னிங் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எது வந்து டஃப்பான சப்ஜெக்டோ அதை படிக்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மார்னிங்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஒரு ஃபோர்ட் பண்ணலாம். 1 மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம் படிக்கிறீங்களா, 1.5 மணி நேரமே மேக்ஸ் படிச்சாலும் ஓகே. அதுக்குள்ள நீங்க மேக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா அவ்வளோ படிக்கலாம். மேத்தமேட்டிக்ஸ் கூட சேர்த்து சயின்ஸ்ல அந்த 7 மார்க் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் வந்து மார்னிங் டைம்ல படிங்க ஓகேங்களா. ஈவினிங் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸும் மேத்தமேட்டிக்ஸும் படிங்க ஓகேங்களா. இல்ல அப்படின்னா மார்னிங் மேத்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ், ஈவினிங் வந்து சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் வந்து படிங்க ஓகேங்களா. இதெல்லாம் வந்து படிங்க. அப்புறம் உங்களுக்கு லாங்குவேஜ் 2 இருக்கா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அதுல எது வந்து டஃபா இருக்கோ அதை வந்து அதாவது தமிழ் நல்லா மார்க் வந்து பட் இங்கிலீஷ்ல தான் மார்க் கம்மியாது அப்படின்னா ஈவினிங் வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து சேர்த்துக்கோங்க. லாங்குவேஜ்ல உங்களுக்கு எது டஃபா இருக்குதோ ஓகேங்களா. இல்ல எனக்கு இங்கிலீஷ் ஓகே தமிழ் தப்புனா தமிழ் சேர்த்துக்க. அப்போ மார்னிங் 2 சப்ஜெக்ட் அது மேத்ஸ் அண்ட் சயின்ஸ், மேத்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ். ஈவினிங் 2 சப்ஜெக்ட் அது மேத்ஸ் அண்ட் சயின்ஸ், அப்படி இல்லாட்டா மேத்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ். மார்னிங் சயின்ஸ், ஈவினிங் சோசியல் சயின்ஸ். மார்னிங் சோசியல் சயின்ஸ், ஈவினிங் சயின்ஸ். இது கூட ஈவினிங் சேர்த்து ஒரு ஈவினிங் நான் சொன்னேன் ஒரு 3.5 மணி நேரம் 3 மணி நேரம், அதுல ஒரு ½ மணி நேரம்ல இருந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து லாங்குவேஜ் வந்து எடுத்துக்காங்க. அப்புறம் இப்போ ஒரு இன்னைக்கு வந்து நான் இங்கிலீஷ் படிக்கிறேன், நாளைக்கு நான் தமிழ் படிக்கிறேன் ஓகே. இல்ல இன்னைக்கு இங்கிலீஷ் நாளைக்கு இங்கிலீஷ்னா அந்த ஒரு சப்ஜெக்ட் இதாயா அந்த 5 சப்ஜெக்ட்டுமே ஒரே நாள்ல கொடுக்கலாட்டி கிளாஸ்ல வந்து நீங்க படிப்பீங்க ஓகேங்களா. கிளாஸ் டைம் நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 hours வந்து கிளாஸ்ல தான் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன முடிஞ்சு போனா அதிகமா மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் வந்து படிப்பீங்க அப்படின்னு பார்த்தாலும் அதுக்கு இருக்கிற டயத்துல தமிழ் இங்கிலீஷ்க்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா டைம் இருக்கும்ல. அந்த டயத்துல லாங்குவேஜ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாங்குவேஜுக்கு வந்து நீங்க அந்த வீட்டுல படிக்கிற நேரத்துல அவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்க எக்ஸப்ட் த எக்ஸாமினேஷன் டைம். எக்ஸாம் டயத்தை தவிர இப்ப நாளைக்கு தமிழ் எக்ஸாமோ இங்கிலீஷ் எக்ஸாமோ இருக்குன்னா அப்போ நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதிகமா படிக்கலாம். அதை தாண்டி வந்து மேக்ஸுக்கு நீங்க அந்த டைம் வந்து அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண வேணாம். இது வந்து மேஜரா இது 11th and 12th இது அதிகமா அப்ளிகேபிள் ஆகும். மேஜர் மட்டும் நல்லா படிங்க. பட் உங்களுக்கு வந்து நீங்க மேஜர் மார்க் மட்டும் வச்சு பெருசா அது எப்படி சொல்றது அந்த அளவுக்கு கன்சிடரேஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து டோட்டல் மார்க் தான் வந்து இம்பார்ட்டன்ட். அப்படிங்கிறப்ப லாங்குவேஜுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ அதனால தான் வந்து ஈவினிங்கும் நான் லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணிருக்கேன். இதே நான் 11th 12th சொல்லியிருப்பேன் நீங்க லாங்குவேஜே படிக்க வேணாம் தெய்வமே, நீங்க உங்களுடைய மேஜர் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை மட்டுமே படிங்க அப்படின்னு. அவங்களுக்கு வந்து அந்த மேஜர் மார்க் வச்சுதான் அவங்க காலேஜ் சேர முடியும். பட் உங்களுக்கு அப்படி கிடையாது. 5 சப்ஜெக்டோடைய மார்க்கும் சேர்த்து தான் நீங்க வந்து இந்த டோட்டல் மார்க்கு வந்து 400 இருக்கட்டும் இல்ல 450 இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து ஸ்கோர் பண்றது. ஸோ அதனால கொஞ்சம் மேத்ஸ் அண்ட் லாங்குவேஜ் ஈக்குவலா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது போக பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் நான் சொன்ன மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லி இல்ல அப்படின்னாலும் ஒரு 3 days ஒன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 நாளைக்கு ஒரு தடவை நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கிடைக்கிற இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ அதை வந்து நீங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 400 to 450 எடுக்கணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸியா எடுக்கலாம். பட் நீங்க இது வரைக்கும் ஒண்ணுமே படிக்கல அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ திங்க் ஒரு கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா 64 days இருக்குது. இது போக நீங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே தமிழ் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 60 days, ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாசம் டைம் இருக்குது. 2 மாசம் நான் சொன்ன இந்த ஸ்டடி பிளான டெய்லி 5 மணி நேரம் கரெக்டா ஃபாலோ பண்ணி அப்படின்னா டெஃபினெட்லி உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க மார்னிங் வந்து மேத்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் படிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஈவினிங் வந்து உங்களுக்கு சயின்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த நேரத்துல வந்து மேத்ஸ் விட்டுருங்க, சயின்ஸ் ஃபுல்லா படிங்க. அதே மாதிரிதான் அந்த இடத்துல சோசியல் சயின்ஸோ இல்ல உங்களுக்கு மேத்ஸ் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இப்ப மேத்ஸ் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா மார்னிங் வந்து சோசியல் சயின்ஸோ சயின்ஸே விட்டுருங்க, ஃபுல்லா மேத்ஸ் படிச்சுட்டு ஈவினிங் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் மேத்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுடைய சப்ஜெக்ட் ப்ரியாரிட்டியை பொறுத்து நீங்க வந்து அந்த டைமிங் வந்து அலோகேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப நான் சொல்லலாம் மார்னிங் இந்த சப்ஜெக்ட் படிக்க ஈவினிங் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறேன், பட் அது எல்லாருக்கும் அப்ளிகேபிள் ஆகாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு மேபி மேத்ஸ் ஈஸியா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு சயின்ஸ் ஈஸியா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு சோசியல் சயின்ஸ் ஈஸியா இருக்கலாம். சோ அப்ப நான் கொடுக்குற பிளான் வந்து கரெக்டா இருக்காது. மேபி நான் டைமிங் தான் நான் கொடுக்க முடியும். பட் எந்த சப்ஜெக்ட் எந்த நேரத்துல படிக்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். சோ நல்லா படிங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கிறேன் கோயில் போகையில நீங்க வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு. சோ நல்லா படிங்க. கண்டிப்பா வந்து இப்போ நான் மார்க் காமிச்சேன் ஸ்டார்டிங்ல, அது மாதிரி நீங்க மார்க் எடுங்க. அதை அடுத்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நான் காமிப்பேன் அப்படின்னு நம்புறேன். சோ அதுக்கு நீங்க நல்ல மார்க் அச்சீவ் பண்ணணும். நான் போற வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்து எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணுங்க, எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.